வீட்டு வாசப்படியை தேடி வந்து மிஸ்கின் நிக்கிறான். உன் வீட்டு வாசப்படிய கதவை தட்டி கேட்கிறான். அவனுக்கு கொடுக்க மனசு இல்ல. வெளியே போ. எப்ப பாரு வந்து கேட்டுக்கிட்டே இருக்க. எப்ப பாரு என் வீட்டை வந்து தட்டிக்கிட்டே இருக்க. உனக்கு வேற வீடு தெரியலையா? என் வீட்டுக்கு தான் நீ வரணுமா? தூரப்போ வெளியே போறவங்க கேட்டு வந்து கையேந்த கூடியவர்களும் துரத்தி விடுறோம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மள துரத்த மாட்டானா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்தார்கள். பிறந்த 6 வருடங்களிலே தன்னுடைய தாயையும் அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டான். உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுங்கப்பா, உன் சொந்த பந்தத்துக்கு கொடுப்பா. உன்னை தேடி வரான், கேட்டு வரான். உன்னால முடிஞ்ச அவனுக்கு உதவி செய். தாய் இல்ல, தந்தை இல்ல, அனாதைகளாக பிள்ளைகள் இன்னைக்கு தவிக்குதே. எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க. காசும் பணமும் இந்த உலகத்துக்கு வேண்டாம். உனக்கு பதவியை கொடுக்கலாம், அந்தஸ்தை கொடுக்கலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம், உலகத்தினுடைய உச்சக்கட்ச எல்லா நாடுகளுக்கும் நீ பயணம் செய்யலாம். ஆனால் உன்னுடைய காசும் பணமும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உதவாது. நம்மளுடைய காசையும் பணத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. தீனுக்காக செலவு செய்யுங்க. உம்மத்துக்காக செலவு செய்யுங்க. யதீம்களுக்காக செலவு செய்யுங்க. இல்லாதப்பட்ட மக்கள் கேட்டு வந்தா இல்லன்னு சொல்லாம கொடுங்க. நீங்க இல்லாதப்பட்ட மக்கள் உதவி செய்து பாருங்க. 1க்கு 10ஆக, 10க்கு 700ஆக, 7 லட்சமாக, 7 கோடியாக அல்லாஹ் கொண்டு வந்து உங்களுடைய கால்ல கொட்டுவான். இது நிச்சயம், இது சத்தியம்.